வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எளிமையா மாற ஆரம்பிச்சது. நம்ம அகலோட நிறைய பயணிக்க எளிமையா ஆயிடுச்சு. அடியனுக்கு தேவைகளே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் உதவி செய்யும் மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகுது. அதுக்கு முன்னாடி அடியனுக்கெலாம் வந்து உதவி செஞ்ச மாதிரி ஞாபகமே இல்லை. இப்போ வந்து நிறைய பேருக்கு தேடி தேடி உதவி செய்யணும்னு தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, யார் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் அடியானுக்கும் கொஞ்சம் சில கஷ்டம் வரும். ஏன்னா வள்ளலாரையோட மிகப்பெரிய போதனை வந்து ஜீவகாருண்யம் தான். அது அம்மா வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ வந்து ஒரு யுக்ரைனில் ஒரு போர் நடக்கட்டும், இப்போ பாலஸ்தீனில் போர் நடக்குது, இப்போ பங்களாதேஷில் ஒரு வன்முறை வெடிச்சுன்னா, ஐயா இறைவா என்ன இறைவா இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு வேண்ட தோணுது. இப்போ பார்த்திங்கன்னா வேண்டுதலே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வேண்டுதல் இருக்குது. நம்மளை பொறுத்தி வேண்டுதல் ஐயா கடவுள்கிட்ட வந்து எனக்கு இது கூட அது கூட வேண்டுதல் வந்து அதுவாக மறைஞ்சு போச்சு. இப்போ வேண்டுதல்லாம் ஐயா போரை நிப்பாட்டுங்க ஐயா, மக்கள் கஷ்டப்படக்கூடாது ஐயா, இப்படி தான் வேண்டுதல் வந்து நிறையா வந்து அப்படி அப்படியே வர ஆரம்பிச்சிது. உதவி செய்யும் மனப்பான்மை அதுவாக பெருகுதம்மா. அது எப்படியே தெரியல, அதுவாக பெருகுது. மற்றொரு மாற்றம் சொன்னோன்னா கடவுளை பற்றிய புரிதல் தான். ஆக்சுவலாக வந்து சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தோம். வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்குது. ஆக்சுவலாக டெய்லி ஒரு 5 நிமிஷம் வந்து பூஜை அறை மாதிரி நின்று கடவுள்கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் நிறைய அப்ளிகேஷன் போடுவோம். இப்போது அதெல்லாம் கிடையாது. இப்போ ஆக்சுவலாக பூஜை அறை பக்கம் போகிற டைம் குறைஞ்சிது. ஆனால் அதே சமயத்தில் வந்து கடவுளை நினைக்கிற டைம் வந்து வெகுவாக வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து கடவுளை வந்து எப்போவுமே நினச்சிட்டு தான் இருக்கும். கடவுளை பற்றி வந்து மிகப்பெரிய புரிதல். கடவுளை பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பிரம்மத்தை பார்க்குறோம், எல்லாத்துலேயும் வந்து இறைவனை பார்க்குறோம். நிறைய நிறைவு, வாழ்க்கையில் நிறைய நிறைவு. இப்போ வந்து நிறைவாக ஒவ்வொரு நாளும் நிறைவாக முடியுது. ஆண்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சைதாப்பேட்டை ஜோன்ஸ் ரோட் அறிவுத்திருக்கோயில் சார்ந்த அருள்நிதியர்கள், பிரம்மஞானியர்கள், துணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள், பொறுப்பாசிரியர் ஐயா கருணாகரன் ஐயா அவர்கள், அவரை சார்ந்து தொண்டு செய்யும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியனுடைய பணிவான தயவான வணக்கங்கள். மற்றும் இந்த அறிவுத்திருக்கோயில் உருவாகி 29 ஆண்டுகள் நாம் கடந்து விட்டோம். 29வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது சாதாரணம் கிடையாது. தொண்டு செய்வதால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கலாம், நினைக்கலாம். அம்மா நீங்க செஞ்ச புண்ணிய பலன் தான் தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு. இறைவன் அளிக்கிற பெரிய பேர் எது தெரியுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய செல்வந்தனாக இருப்பது, கோடீஸ்வரனாக இருப்பது, பெரிய ஒரு தொழிலதிபராக இருப்பது, ஒரு பெரிய கல்விமானாக திகழ்வது, பெரிய ஒரு அறிவுடையவராக திகழ்வது, இல்லை ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகராக, ஒரு புகழ்பெற்ற இசைக்கலைஞர், இன்னும் எத்தனையோ துறைகளை பார்த்து நபர்களை பார்த்து நீங்க ஏங்குறீங்க இல்லையா? ஆனால் ஆண்டவன் அதெல்லாம் ஒரு பேரு தான். அது உலகியல் வாழ்க்கை, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெரிய செல்வம் கொடுக்கிறார். ஆனா அதையெல்லாம் விட ஆண்டவன் உங்கள் மீது கருணை மிக கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தொண்டு செய்வதற்குரிய எண்ணத்தையும், அந்த மனசையும், அந்த பொருள் ஆற்றலையும், உடல் ஆற்றலையும், மன பக்குவத்தையும், மன வலிமையையும், அறிவாற்றலையும் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா இதெல்லாம் இருக்கும். ஆனா மனசு இருக்காது. எல்லார்கிட்டையும் பொருட்செல்வம் இருக்கு. எத்தனை பேருடைய பொருட்செல்வம் நல்லதுக்கு பயன்படுது. அதனாலதான் ஆண்டவன் தண்டிக்கணும்னு நினைச்சிட்டான்னா நிறைய பொருளை கொடுப்பான். இது ரகசியமே உங்களுக்கு தெரியாது. ஆண்டவன் தன்னை விலக்கி வைத்து பொருளை கொடுத்து அந்த பொருள் தான் ஒருவனை பாவம் செய்ய தூண்டும். எப்படி பாவங்கள் நடைபெறுகிறதுன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல பாவம் எப்படி நடைபெறுகிறது? பதவி, பணம், புகழ், கல்வி படிச்சவன் பாவம் பண்றான். கற்றதன் ஆளாய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனேன்னு வள்ளுவர் கேட்டாரு. அந்த குறள் யாரும் நம்ம ஏதோ மனப்பாடம் பண்ணி எழுதிடுவோம். கடவுள் வாழ்த்துல 2வது குறள் எனக்கு தெரியுமே தெரியும். சரி, அந்த ஒரு குறள் வழி கற்றதனால் ஆய, இந்த பொருள் சொல்லணுமா? படிச்சதுனால என்ன பிரயோஜனம்? வள்ளுவன் கேட்கிறார். கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாளறிவன். நீ என்னடா படிச்ச? எவ்வளவு பெரிய படிப்பாளி அவன், அறிவு. வாளறிவன்னா என்ன பொருள்? அவனை விட பெரிய அறிவாளி இல்லை. இறைவனினுடைய அறிவுக்கு முன்பு நம்முடைய அறிவு எங்கே இருக்கிறது?
நம்ம எப்பயாவது சிந்திச்சோமா? ஒரு நூலகம் சென்று பாருங்கள், நாம எவ்வளவு முட்டாளுன்னு தெரியும். ஒரு சின்ன ஒரு டிகிரி பிஏ, ஒரு சின்ன டிகிரி பிஏ எத்தனை புத்தகம் இருக்கும் அதில்? படித்ததில் எத்தனை கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும் படிச்சிருப்போம். அதுல இப்ப படிச்சது எவ்வளவு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? இப்ப 6th ஏதோ ஒரு குறள் படிச்சிருப்போம். இப்ப ஞாபகம் இருக்கா? 6th ஏம்மா? இப்ப படிச்சு இப்ப ஏதோ ஒண்ணு மனப்பாடம் பண்ண சொன்னாங்க, ஞாபகம் இல்ல. இப்ப என்ன நம்ம படித்தோம்? நம்முடைய ஞாபகம் மறதி. காலையில என்ன சாப்பிட்டீங்க? ஞாபகம் வச்சுன்னு உடனே சொல்றவங்க? ஞாபகம் இல்லை. இவ்வளவு அறிவு குறைபாடு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வாளறிவனினுடைய நற்றால் தொழாரினின் கற்றதனாலாய பயனென் கொள்னு வள்ளுவர் கேட்டாரே. அதனால கல்வி என்னால் நமக்கு பெரிய பேரா? அப்படின்னா, எல்லாமே நம்மை அந்த இறைவனோடு இணைந்து நீங்கள் செல்லவில்லை என்றால் பாவத்திற்கு நம்ம போயிடுவோம். தொண்டோட போகணும். சத்விசாரம் பரோபகாரம் என்றார் வள்ளல் பெருமானார். இறைவனை அறிந்து அடைந்து அம்மயமாதல். அம்மயமாதல்னா அவராவே மாறிடணும். முதல்ல அறியணும். முதல்ல அறியணும்னா என்ன? கடவுள் எது என்று அறியணும். அதுவே நமக்கு இன்னும் தெரியாது. எது கடவுள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எதையோ கடவுள் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கடவுள் தான். அதாவது சொல்லுவாங்க, இது பிரம்மமா? ஆம் பிரம்மம். இது பிரம்மமா? இது பிரம்மமானா பிரம்மம் இதுதான். இதுதான் இது பிரம்மம். ஆனால் இதுவே பிரம்மமா? இதுதான் புரியல நமக்கு. நீ பார்க்கின்ற அனைத்தும் பிரம்மம் தான். ஆனா அதுவே பிரம்மம் அல்ல. ஒரு சூரியனினுடைய வரைபடத்தை போட்டு ஆசிரியர் பாடம் நடத்துறார். சூரியன்னு சொல்லி அங்க ஒரு பூமியின் போட்டு சந்திரனை போட்டு வரைபடம் போட்டு நடத்தினா நான் அதை சூரியன்னு நம்பணும். ஆனா அதுவே சூரியன் அல்ல. அதுக்காக அது சூரியன் இல்லையா? இருக்கு. புரியுதா? அப்படி பெரியோர்கள் நமக்கு விளங்க வைக்க வேண்டி சில உருவ வழிபாடுகளை கொண்டு வந்தார்கள். அது கடவுளா? கண்டிப்பா கடவுள் தான். ஆனா அதுவே கடவுள் அல்ல. இதுதான் நமக்கு புரியல. அப்ப அது இல்லன்னு அருட்தந்தையும் வள்ளலாரும் சொல்லல. அப்பா அதையே நம்பிட்டு உட்காந்துருக்கே, உண்மை தெய்வத்தை நீ பார்க்க வேண்டாமா? அப்ப எது தெய்வம் என்று அறிதல் முதல் படி. எது தெய்வம்னு தெரிஞ்சாதானே அதை நோக்கி என் பயணம் தொடரும். அப்படி அந்த விளக்க வந்தவர்கள் தான் உண்மை மகான்களாகிய வள்ளல் பெருமானார், வேதாத்ரி மகரிஷி, இது போன்றோர்கள். எது தெய்வம்? அப்போ அதனால தான் வள்ளல் பெருமானார் சொல்லுவார், மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெருஞ்சோதி என்பார். சாதாரணம் கிடையாது இந்த அகவல் வரி. இறைவன் வந்து சொல்றாராம், ராமலிங்கம் நீ மேயினை எது? என்னை மேயினை எது? எது தெய்வம் என்று தெரிந்து கொண்டு நீ சரியாக என் பாதையில் வந்தாய். மேயினை உனக்கு எத்தனையோ தெய்வ வழிபாடு இருந்தாலும் சரியா புடிச்சிட்டடா நீ என்ன. அருட்பெருஞ்சோதி தான் என்று அந்த அருவ வழிபாடு கூட அதை சொல்ல முடியாது. அது அருவமா உருவமா அரு உருவமா? அந்த அருட்பெருஞ்சோதியை நீங்கள் அருவ உருவ அரு உருவ எதற்குள்ளும் அடைக்க முடியாத ஒரு வழிபாடு தான் அருட்பெருஞ்சோதி வழிபாடு. அது சொரூபம். ஜோதியுள் ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்று அருளி அருட்பெருஞ்சோதி என்பார். இந்த சொரூபம்னா என்ன? ஆண்டவர் வந்து அவர்கிட்ட சொல்றாராம், நீ சரியா புடிச்சிட்டப்பா என்ன மேயினை. அப்ப என்ன ஆச்சு? உனக்குள் நான் விளங்க ஆரம்பித்து விட்டேன். மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை. நீ அதுவா ஆயிட்ட. இனி நீ வேற நான் வேற கிடையாது என்று. அப்ப இறைவனை அறிந்து எது என்று அறிந்து வள்ளல் பெருமானார் போல முதலில் எது என்று அறிய வேண்டும். அருட்தந்தை அறிந்தார். அவருக்கு சிறு வயதுல வந்த கேள்வி என்ன? 3 கேள்வி. நாங்க சாதாரணமா அந்த குட்டி குழந்தைக்கு வரக்கூடிய கேள்வியா? இல்லையா? இறைவனை அறிந்து அடைந்து அம்மயம் ஆதல் தான் இந்த பிறவியினுடைய நோக்கம். அம்மயம் ஆதல். இந்த பேரு நாம் பெற வேண்டும் என்றால், இப்ப நம்ம சொன்னாங்க இல்லையா, தொண்டே தொழுகையாக இருப்பதுதான் வழி. அப்ப எது இருந்தாலும் இறைவன் நம்மை பாவத்திற்கு கொண்டு சென்று விடுவார்கள். எத்தனையோ பேர்களை பார்த்து நீங்கள் வியக்கின்றீர்கள். எல்லா பேறுகளை விட மிகப்பெரிய பேறு எது இறைவன் அளிப்பது என்றால், நீங்க தொண்டு செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுப்பா. அருட்தந்தை சொல்லுவார், உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். எது உனக்கு இருக்கோ, செல்வம் இருக்கா, செல்வத்தால செய். இல்ல கல்வி இருக்கா, கல்வியால செய். அறிவு இருக்கா, அறிவால செய்.
இல்லை உன்னிடத்தில் உடல் பலம் இருக்கிறதா செய். இப்போ நீங்க கேட்கலாம், நானும் இல்லை என்கிட்ட, என்னால எழுந்து நடக்கிறது எனக்கு பெரிய விஷயம், செல்வம் இல்ல, இருக்கிறது எனக்கு இவ்வளவுதான் இருக்கு. அப்படி ஆண்டவர் நம்மளை இங்க வைக்க மாட்டார். அருட்தந்தை எப்படி கேட்பார் தெரியுங்களா? சுவாமிஜி கேட்கறது தெரியுங்களா உங்களுக்கு? அவர் எப்படி தொண்டு செய்ய சொல்லுவார்? பொருள் உதவி. அவர் சொல்லுவாரு, சம்பாதிக்க வேணான்னு உங்களை சொல்லல, நல்லா சம்பாதிங்க சொல்லுவார். எல்லாரையும் உலகியல் வாழ்க்கையை விட்டுட்டு வர சொல்ற குரு இவர் இல்ல. ஏன்னா இவரே எவ்வளவு வேலைகள் செய்தவர்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பணிகள் செய்தவர்னு எத்தனை பேர் அவருடைய வரலாறை படித்திருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட குருவினுடைய பாசறையில் இருக்கிறீர்களே நமக்கு அந்த பெருமை தெரியாது. எப்படிப்பட்ட குரு தெரியுமா இவரு? மாசுமறு இல்லாத குரு, ஒரு மாற்றில்லாத குரு, ஒரு இடத்தில் விமர்சனம் செய்ய முடியாத குரு. உண்மை. இது என் குரு என்பதாலாம் பெருமை எல்லாம் இல்லை. ஒரு உலகியல் வாழ்க்கையில் முழு வெற்றி அடைந்து காண்பித்தார் அவர். தன் மனைவியை எப்படி நேசித்தவர் அவர். அவருக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் 2 மனைவிகள், கட்டாயத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டார். தன் முதல் மனைவியின் மீது வைத்த அன்பு, அளவற்ற அன்பு, அந்த அம்மா பேச்சை தட்ட முடியாம, அதெல்லாம் நீங்க எனது வாழ்க்கை விளக்கம் என்கிற அவருடைய அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நீங்கள் அழாமல் அந்த 2வது திருமணத்தினுடைய அந்த நிகழ்ச்சியை நீங்க படிக்க முடியாது. அப்படி அவர் திருமணம் செய்து கொண்டார். ஒரு மாசு மறு இல்லாத குரு. அப்ப அந்த உலகியல் உங்களுக்கு தெரியும் அருட்தந்தையை பற்றி. அவருடைய ஊர் இங்கதான் கூடுவாஞ்சேரி, சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. எளிய நெசவாளி குடும்பம். 3வது படிக்கும் போதே படிப்பை நிறுத்திட்டாங்க. அந்த கால் கூட எட்டாதான் போய் நெசவு தறியில இறங்குறாரு. பசி பட்டினி, இருந்து வேண்டி வேண்டி பெற்ற குழந்தை அம்மா அப்பாக்கு. தாய் அத்தனை அன்பு. ஒரு செய்தி சொல்லணும், நான் மறந்துட போறேன். எப்படி என்றால், இந்த ஃப்ளோல அருட்தந்தையை பற்றி சொல்லும்போது அம்மாவை பற்றி சொல்லாம போகக்கூடாது. அவருடைய தாயார் சின்னம்மையார், வள்ளல் பெருமானாரின் தாயாரின் பெயரும் அருட்தந்தையின் தாயாரின் பெயரும் ஒரே பெயர், சின்னம்மையார். அந்த சின்னம்மையார் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன். வள்ளல் பெருமானார் இன்ஸ்பிரேஷன் யாரு? அவங்க அம்மா தான். அவர் எழுதியிருக்கார், தன்னுடைய வாழ்க்கை விளக்கத்தில் எழுதுறாரு. என்னன்னா, அந்த ஒல்லியான தேகம், பசி பட்டினி, ஒரு நாளைக்கு ஒரு குவளை கூழ் கிடைக்கிறதே கஷ்டம் அவங்க வீட்டுல. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், கூடுவாஞ்சேரியில அங்க பிள்ளை பேரு யாருக்காவது நடந்துருச்சுன்னா இந்த அம்மா போய் வாலண்டியரா, யாரும் கூப்பிட மாட்டாங்க, வாலண்டியரா போய், ஒரு குழந்தை பிறந்த வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வீட்டுல போய், அப்பெல்லாம் எவ்வளவு, அருட்தந்தை 1911ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்ப அந்த காலகட்டத்தில் அவ்வளவு மருத்துவ வசதிகளோ அதெல்லாம் இருந்திருக்காது. அப்ப அந்த அம்மா போய் அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறது, தாய்க்கு தண்ணி ஊத்துறது, மருந்து இழைச்சி ஊத்துறது, எவ்வளவோ வேலை இருக்கும் இல்லையா? அதை போய் செய்வாங்களாம். அது சுவாமிஜிக்கு கஷ்டமா இருக்குமா. ஏன்னா இந்த அம்மா விடன்னு ஒல்லியா இருப்பாங்களாம். அப்ப அம்மா இருக்க மாட்டாங்க வீட்டுல, அப்படியே அசந்து வருவாங்களாம், வயிற்று பட்டினி, காலையில சாப்பாடு கிடையாது இல்லையா? அப்ப இவருக்கு பதறுமா. அப்ப ஏமா இப்படி போற, உன்னாலதான் முடியலல்ல, காலையில கூட சாப்பிடல, இந்த மாதிரி உடம்பு முடியாம போய் நீ இப்படி வேலை செய்யணுமா, வீட்டுல நீ ஓய்வா இருக்கலாம்ல அப்படின்னு அருட்தந்தை கேட்பாராம். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவாங்களான்னு தெரியுமா? இதுதான் அவ்வளோ பெரிய மகான் வந்ததற்கும், இவ்வளவு பெரிய உலகம் எங்கும் கூட்டங்கள் அவருக்கு உருவானதற்கும் அந்த தாயின் ஒற்றை வார்த்தை வாசகம். ஏன்பா, நான் செத்து போயிட்டா என்னை யமன் கூட்டு போவான்ல, அப்ப கூட்டு போகும்போது இந்த உடம்பையும் இந்த சதையும் எடை போட்டா எடுத்துட்டு போறான். மண்ணுக்கும் நெருப்புக்கும் இரையாக போற இந்த உடம்பு 4 மக்களுக்கு பயன்படக்கூடாதா? என்ன வார்த்தை சொன்னா தாய்? அதான் தாயை போல பிள்ளை. எந்த பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லை, நடந்து காண்பித்தால் போதும். இவ்வளவு பெரிய மகான் உருவானதற்கு எந்த ஒரு சம்பவம் காரணம்? தன் தாயினுடைய அந்த வாழ்க்கை முறை. என்னை அம்மன் கொண்டு போகும்போது எடை போட்டா கொண்டு போறான். அப்படி வீணா போற உடம்பு 4 பேருக்கு பயன்படட்டும்பா. அது பாதித்ததாம் அருட்தந்தைக்கு. ஆமா, நாமளும் 4 பேருக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை எழுதியிருப்பார். பிறர் இன்புற கண்டு தாம் இன்புறுவதே பிழையிலா சலிப்பிலா பேரின்பமாம். இது போல பாடல்கள் உருவானதற்கெல்லாம் காரணம் என்ன? தன் தாயினுடைய அந்த வாழ்க்கை. தந்தையும் அப்படித்தான். அப்படி அவர் அவ்வளவு எளிய வாழ்க்கை. ஒரு நாள் அவருக்கு
குழந்தை அந்த நெசவுல இருக்கு. தாயும் தந்தையும் அந்த தடுப்புன்னு இருக்கு இல்லையா? அந்த தடுப்பு வீடு எவ்வளவு சின்னது. ஓலை தடுப்புக்கு பின்னாடி ஏதோ பேசிக்கிறாங்க. ரொம்ப பொறுப்பான குழந்தை. நீங்க இமேஜினே பண்ண முடியாது. அப்படி ஒரு அவ்வளவு சமத்து புள்ள அருட்தந்தை ஐயா. அப்ப என்னமோ அம்மா, அப்பா பேசிக்கிறாங்களே என்னன்னு தெரியலையேன்னு அந்த குழியிலிருந்து எழுந்து சரியான உணவு நேரம் 1 மணி. அப்ப எழுந்து போய் அம்மா கிட்ட கேட்குறாரு. "என்னம்மா?" அப்படின்னா, "அப்பா உனக்கு இத்தனை நாள் ஒரு ஜோடுதல கூழாவது மதியம் நீ வந்தா குடுக்க இருந்தது. இப்ப நீ எழுந்து பசியோட வருவியே வேலை முடிச்சுட்டு, ஒரு ஜோடுதல" அதே இப்படி எழுதியிருப்பாரு. ஒரு ஜோடுதல. ஜோடுதலன்னா உங்களுக்கு தெரியும். "அந்த கூழு கூட உனக்கு குடுக்க எங்களுக்கு இல்லையே, தகர ஜோடுதலன்னு" எழுதியிருப்பாரு. தகர ஜோடுதல். கூழு கூட நான் போய் வீடு வீடா போய் நான் கேட்டு பார்த்துட்டு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கூழு இருக்கா? ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்பாங்க இல்லையா? அது பிச்சை இல்ல. இப்ப நான் குடுக்குறேன், நாளைக்கு நீ குடு. யார்ட்டயுமே இன்னைக்கு இல்ல. உனக்கு நீ பசியோட வருவியே, உன்னை வரமா வரமிருந்து தவமா தவமிருந்து பெத்தோமே ராஜா, உனக்கு குடுக்க கூழு கூட இல்லையேன்னு பதறும்பொழுது நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? எதுக்கு என்ன பெத்த? நானா கேட்டேன். இப்படி பெத்துட்டு இது வேற என்ன ஸ்கூல விட்டும் நிறுத்திட்டீங்க. ம். காலு கூட எட்டல. என்ன கொண்டு வந்து குழியில இறக்கிட்டீங்க. இப்ப குடுக்குற பணம்லாம் எங்க போது? என்னென்னவோ கேள்வி கேட்போம் இல்லையா? ஆனா அது சமத்து புள்ள பாருங்க. அதனால தான் அந்த மகான். அதனால தான் "விளையும் பயிர் முளையிலே தெரியும்." அவர் கேட்டாரு, "அம்மா, இது மாதிரி இருக்கு இல்லையா? இது எல்லாருக்கும் இல்ல. அது குழந்தை கவனிக்குது. ஒரு சிலருக்கு எல்லாம் இருக்கே. கூடுவாஞ்சேரியிலே பார்க்குறாரு. ஒரு சிலர் நல்லா தானம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு மட்டும் ஏன் இந்த வறுமை ஏன் ஏற்படுகிறது? ஏன் ஒரு சாராருக்கு மட்டும் இந்த நிலைமை? ஏன் உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, எல்லாரையும் ஒரே மாரிலாம் எத்தன வயசுல? 8 வயசுல கேக்குது. ஒரே மாரில்ல பார்க்கணும். அப்ப கடவுள் யாரு? அப்ப அந்த கடவுள் என்னை இப்படி படைச்சாரு அப்படின்னா, நான் யாரு? பசியும் பட்டினியுமா இருக்கிறதுக்கு என்ன படைச்சிருக்க மாட்டாரு. அப்ப வறுமை ஏன் ஏற்படுகிறது? இந்த இன்ப துன்பம் என்பது என்ன? இப்படி அவருக்கு 3 கேள்வி வந்தது. கடவுள் யார்? நான் யார்? உயிர் என்பது என்ன? இது 3 ஒரே கேள்வி. வறுமை ஏன் ஏற்படுகிறது? இன்ப துன்பம் என்பது என்ன? இது போல கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இத வறுமைய ஒழிக்கணும். இப்ப சொன்னேன் இல்லையா? உலகியல் வாழ்க்கையிலிருந்து விட்டுட்டு வந்தவர் இல்ல அவரு. அவ்வளோ வெற்றிகளை காண்பித்தவர் அவர்.